ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன். தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன். தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல சுரண்டை அண்ட் ஆலங்குளம் ரெண்டு லொகேஷன் நம்ம பிரான்ச் அவைலபிளாக இருக்கு. இன்னைக்கு விவோவில் வி சீரிஸில் என்ட்ரி லெவல் மாடலான V40 லான்ச் ஆயிருக்கு. அந்த ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், அதோட லுக் அண்ட் டிசைன், அதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ V40 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் விவோ என்ன சொல்கிறாங்கன்னா 5500 mAh செக்மெண்ட்டில் ரொம்பவே ஸ்லிம்மஸ்டான ஃபோன் இந்தியாவில் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக ரொம்பவே லைட் வெயிட்டான ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 183 கிராம்ஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் அதோட கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ரெண்டு கலர் வரின்னு வருது. ஒன்று வந்து ராயல் பிரான்ஸ், இன்னொன்று வந்து மின்ட் கிரீன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் பிரான்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எஸ், வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். எஸ், நான் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணதான் இன்பாக்ஸில் உங்களுக்கு மொபைல் இருக்குது. ஓகே, இருக்கட்டும். வேறு என்ன ஆக்சசரிஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். எஸ், நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா டிபியூ கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிபியூ கேஸை பொறுத்த வரைக்கும் முன்ன வந்த மாடல்ஸோடையும் இப்போ வர மாடல்ஸ் எல்லாமே டிபியூ கேஸோட குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவே ரொம்ப திக்காகவும் இருக்குது. சம் விவோ புக்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்டு விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட் 80 வாட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல விஷயம். ஒரு ஏ டைப் அவுட்புட்டோட விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் 80 வாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் விவோ டைப் சி கேபிள், A to C டைப் சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் ஆக்சரிஸ். ஓகே, நம்ம இப்போ ஃபோன் அன்ராப் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எஸ், நான் ஃபோன் அன்ராப் பண்ணுறேன். எஸ், யா ஃபோன் அன்ராப் பண்ணுறேன். கையில் ஹோல்டு பண்ணியிருக்கேன். விவோ V40 ராயல் பிரான்ஸ் கலரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான புது கலராக எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபோனோட டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம V40லையும் 40 ப்ரோலையும் பார்த்தா சேம் டிசைன் தான் எனக்கு இதில் தெரியுது. வேறு எதுவும் புது டிசைனாக தெரில. அண்ட் எனக்கு இந்த டிசைனை ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஓல்டு பெண்டுலம் கிளாக் வந்து மைண்டில் வருதுங்க. ஜஸ்ட் இந்த இடத்த பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு பெண்டுலம் கிளாக் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, டிசைனை பொறுத்த வரைக்கும் நியூ அப்டேட் தான். சைடில் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. டோரை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷ் டோர் இல்லை, கொஞ்சம் பிளாஸ்டிக் கிளாஸ் டோர் தான். அண்ட் சைடில் பார்க்குறீங்க ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அண்டு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனோட மேலே பார்த்துட்டிங்கன்னா செகண்டரி மைக் இன்புட் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த பக்கம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. கீழே பார்த்துட்டிங்கன்னா சார்ஜிங் இன்புட் கொடுத்துருக்குறாங்க. அண்டு மெயின் ஃபயரிங் ஸ்பீக்கர் அண்ட் சிம் டூல் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கர்வ்டு எட்ஜ் டிஸ்பிளே தான். 6.77 இன்ச்சில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஃபோனோட சைஸை பொறுத்த வரைக்கும் 7.49 mm திக்னஸில் தான் இருக்குது. ஃபோன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் அப்படின்னு சொன்னாங்களா, இந்த திக்னஸ் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கேமரா டிசைனை என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபினிட்டி ஐ கேமரா மாடல் டிசைன் சொல்லிட்டு விவோ இதை சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் ஃபோன் ஆன் பண்ணுறேன். ஃபோனோட டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாம் எப்படி சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபோனோட கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பின்னாடி 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பஞ்ச் போர்டில் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் 1.7 பில்லியன் கலர்ஸில் 2400x180 அப்படிங்கிற ரெசல்யூஷனில் HDR10+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்க போது இந்த பட்ஜெட் ரூவில். அடுத்ததாக இந்த ஃபோனில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா ப்ராசஸர் பார்க்கலாம். ப்ராசஸர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டைமென்சிட்டி 7300 ஆக்டா கோர் ப்ராசஸர், 2.5 GHz சப்போர்ட் உள்ள ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பற்றி பார்த்தோன்னா ஒரு 4 nm ஒரு ஸ்லிம்மஸ்ட் ப்ராசஸர், ஒரு நல்ல எஃபிஷியண்டான ப்ராசஸிங்க்கும் ரொம்பவும் கம்மியான ஹீட் ப்ரொடக்ஷனும் கொடுக்கும் இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் தான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 680Kக்கு மேலேயுமே இருக்குது. அண்ட் இதோட பேட்டரி எம்ஏஹெச்சை பற்றி பார்த்தோன்னா எஸ், நான் இப்போ பேட்டரி எம்ஏஹெச்சை பற்றி பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் இந்த ஃபோனில் 5500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோனில் 80 வாட் சார்ஜர் இருக்குது. அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த ஃபோனை அதிகபட்சம் 40 to 50 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா இந்த ஃபோனில் சாஃப்ட்வேர் வந்து இன்பில்டாகவே 14 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14ல் வந்துடுது. அண்ட் ஃபன் டச் OSலேயும் ரன் ஆகிட்டு இருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.1 Wi-Fi 6 எல்லா சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கேமரா பிக்சல் பற்றி இப்போ பார்க்கலாம். கேமரா பின்னாடி 2 பேக் கேமரா சொல்லியிருந்தேன். ஒரு ப்ரைமரி கேமரா வந்து IMX சென்சார் 882 OIS ஸ்டாண்டர்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்க போகுது. கேமராவும் சோனி கேமரா அட்டகாசமாக இருக்க போகுது. அண்ட் செகண்டரி கேமரா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பொறுத்த வரைக்கும் 50 MPக்கான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் குரூப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா கவரேஜை பொறுத்த வரைக்கும் வைட் ஆங்கிள் கவரேஜ் ரொம்பவே நல்லா இருக்க போகுது.
ரொம்ப நெக்ஸ்ட்டு ஏஐ ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஏஐ ஃபியூச்சரில் ஸ்பெஷலாக ஏஐ எரேசர் அண்ட் ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சர் 2 விஷயத்தை வச்சு ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஏஐ எரேசரை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வி சீரிஸில் முன்னே இருக்க ஃபோன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அந்த ஃபியூச்சர்ஸ் இந்த ஃபோன்லேயே இருக்க போகுது. அண்ட் ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சரும் ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இதெல்லாம் தான் இந்த ஃபோனோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஃபோனோட லுக்கை நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேன். இதை ஃபினிஷிங்கை பாருங்கள். சைடில் நல்ல கர்வ் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பின்னாடியும் நல்ல கர்வ் டிசைனில் தான் வந்திருக்கு. 3D கர்வ் டிசைனில் பின்னாடி டோர் கர்வாக இருக்குது. ஃபோனை பொறுத்த வரைக்கும் லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட கேமராவை நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கேமராவோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனை லைவாக நம்ம இந்த ஃபோனோட கேமராவில் இருந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக கேஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபோனோட கேமராவை நீங்கள் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்புறமா இந்த ஃபோனோட கம்ப்ளீட் ரேட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சம் ஃபியூச்சர் ஆஃப் த ஃபோனை இப்போ ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன 50 MP கேமரா அண்டு ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த ஃபோனில் 6 லைட் கொடுத்துருக்குறாங்க. வி சீரீஸில் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்குறோம். அண்ட் குட் திங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுலேயுமே 4K வீடியோ சப்போர்ட் உண்டு. அது ஒரு நல்ல விஷயம். ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோன்ஸுக்கான ஒரு நல்ல ஃபியூச்சர். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவில் 4K வீடியோ ரெக்கார்டிங் உண்டு. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன ஏஐ எரேசர் அதில் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த கிளிப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு நான் அந்த கேமரா டிசைன் சொல்லியிருந்தேன், இன்ஃபினிட்டி ஐ கேமரா மாடியூல், அந்த மாடியூல் டிசைன் சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் நான் சொன்ன மின்ட் க்ரீன் கலர் அண்ட் இதுதான் ராயல் கலர். அண்டு 5500 mAh ஆஃப் பேட்ரி, எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஃபுல்லாகிற டீட்டெயிலாக சொன்னது தான். இந்த 4 nm ப்ராசஸர் அண்டு மேலே இருக்கிற ஏர் ஸ்பீக்கர் அண்ட் டியூவல் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர்ஸ் இந்த ஃபோனில் உண்டு. ஓகே, நம்ம இப்போது டைரெக்டாக வீடியோவில் கேமராவை நான் உங்களுக்கு கேஷ் பண்ணுறேன். அதோட கேமராவை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் ப்ரைமரியில் 1x ப்ரைமரி கேமராவில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு சோனி சென்சார் IMX882 எடுத்த ஒரு 1x கேமரா. 2xலையுமே இது வந்து இன் சென்சாரில் தான் ஃபோட்டோஸ் எடுக்குது. ஸோ 2x வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஜூம் கிடையாது, இன் சென்சார் ஜூம் தான். அண்ட் 8 MP வைட் ஆங்கிள் கேமராவில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட சாம்பிள்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ரொம்பவே சேச்சுரேட்டடாக ரொம்ப சூப்பராக இருக்குது. வி சீரிஸுக்கு ஏற்ற ஒர்த்தான ஃபோட்டோ கிளாரிட்டியாக தான் இது எனக்கு ஃபீல் ஆகுது. கேமராஸோட சாம்பிள்ஸ்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். இது 1x எடுத்த கேமரா ஃபோட்டோ, முன்னே வந்தது 3x 2x எடுத்தது, அடுத்து முன்னே வந்தது வைட் ஆங்கிள் எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இதோட சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 5 to 6 MP வரைக்கும் சைஸ் கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு அடுத்தது தான். போர்ட்ரேட்டில் ஒரு ஃபோட்டோஸ் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். போர்ட்ரேட்லேயே 1x 2x இன்சென்சாரில் நீங்கள் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும். நான் 1xல ஒரு ஃபோட்டோவும் 2xல ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறேன். அதோட சாம்பிள்ஸை நீங்கள் பாருங்கள், அவுட்புட் குவாலிட்டியும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கேமரா ஃபோக்கஸ்டில் ரொம்ப கொஞ்சம் கவனம் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கிற ஃபோன்ஸ் V40ன்னு சொல்லலாம். அண்டு போர்ட்ரேட்டோட சைஸையும் பார்த்தீங்கன்னா 4.5 MP வரைக்கும் கிடைக்கும். ஃபோட்டோட கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரேக்கேஜும் இல்லை, ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவை பற்றி நான் ஆல்ரெடி சொன்னால் தான் 4K வீடியோ சப்போர்ட் உண்டு. 1080pயில் 60 frames/secondலையும் 4Kல 30 frames/secondலையும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தான் பேக் கேமரா ஃபியூச்சர்ஸ். அடிஷ்னலாக வேறு என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கோ டு மோர். அண்டு மோரில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டாக்குமெண்ட் HD ஸ்கேன் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஸ்பெஷல் ஃபியூச்சர் லைவ் ஃபோட்டோ ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஐஃபோன்லையும் சாம்சங் S சீரிஸ்லையும் பார்த்தா லைவ் ஃபோட்டோ ஆப்ஷன் இப்போ விவோ V சீரிஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஃபோட்டோஸ் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை லைவாகவும் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அதான் லைவ் ஃபோட்டோ. இந்த ஃபியூச்சர் ஒரு ப்ரீமியம் ஃபோனுக்கான ஃபியூச்சர். இதில் கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம். வேறு என்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம மற்ற வீடியோவில் மற்ற ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி பேனராமா, டியூவல் வியூ, ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ், ஸ்லோ மோஷன் வீடியோஸ் அண்ட் ப்ரோவில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோடு இருக்குது. இதெல்லாம் தான் பேக் கேமராவோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்த்துட்டோம்னா ஃப்ரண்ட் கேமரா 50 MPயில் ஒரு கேமரா கொடுத்துருக்குறாங்க. அதில் போர்ட்ரேட்லேயுமே வைட் ஆங்கிள் 1x 2x வரைக்கும் நமக்கு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கேன். அதோட சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போது 1xலையும் 2xலையும் ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறேன். பேக் கேமரா அளவுக்கு இல்லைனாலும் ஃப்ரண்ட் கேமரா ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு கொடுத்துட்ருக்கு. நமக்கு பேக் கேமரா சோனி சென்சார் கேமரா இதோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஃப்ரண்ட் கேமரா வீடியோவும் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதான் 4K வீடியோ ரெக்கார்டிங்கோட பண்ணிக்க முடியும். 1080ல 60 ஃப்ரேம்ஸ்லையும் 4Kல 30 ஃப்ரேம்ஸ்லையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். தட்ஸ் ஆல் வித் த கேமரா ஃபோன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனை பற்றி நம்ம இப்போ கம்ப்ளீட்டான ஸ்பெசிஃபிகேஷனும் கேமரா டீட்டெயில்ஸையும் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ரைஸஸை நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஒன்று வந்து 8GB 128GB, இன்னொரு வேரியண்ட் வந்து 8256. 2 வேரியண்ட்டில் லான்ச் ஆயிருக்கு. அதோட ப்ரைஸஸ் என்னன்னா 28,999 அண்ட் 30,999 2 ரேட்டில் இந்த ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஃபோன் ப்ரீ புக்கிங் இப்போ போயிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸும் இருக்குது அண்ட் சூப்பரான கிஃப்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ V40
பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக புது ஃபோன்ஸ் அப்டேட்டாக நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் சூப்பரான கிஃப்ட்ஸையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.